உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை போற சம்சாரத்துக்கு தான். எங்க உன் சம்சாரம்? வெளியே நிக்கிற, கூப்பிடுறேன், நீங்களே அந்த அக்குறுமத்தை பாருங்க. அடி அருந்ததி. ஏன் உன் பொண்டாட்டி புடவை கட்டிக்காம கையில வச்சிட்டு இருக்கா? அவ ஏன் கேக்குறீங்க? எங்க அம்மா, பெரியம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் கட்டி விட போனா அடிக்கிறான், மேல விழுந்து கடிக்கிறான். சொல்லியும் பாத்துட்டேன், திட்டியும் பாத்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. அருந்ததின்னு பேரை வச்சுட்டு இப்படி அரையும் குறையமா தெரியறாளே. எங்க வியாதி முத்தி பாவடை காட்டி போட்டுட்டு வீதியில் ஓடிடுவான்னு பயமா இருக்கு. எப்ப இருந்து இப்படி நடந்துக்கிறா? ஒரு நாள் ஷூட்டிங் பாக்குறதுக்காக என் சொந்தக்காரங்களை கூட்டிட்டு ஸ்டுடியோவுக்கு வந்தா. அங்க என்னை பார்த்ததுமே சேலையை ஒத்து போட்டா சண்டாளி. ஸ்டுடியோல உன் சம்சாரம் உன்னை பாக்கும்போது நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? மேக்கப் ரூம்ல கவர்ச்சி நடிகை மினிராதா இவ மாதிரியே நின்னுகிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு புடவை கட்டி விட்டுட்டு இருந்தேன். உன் மனைவி பொசசிவ் நேச்சர் உள்ளவ. நடிகைகளோட உடல் அழகுல மயங்கி எங்கே நீ அவளை கைவிட்டுட்டு போயிடுவியோங்கிற பயம். அவ தன்னுடைய அழக எப்பவுமே உன் கண்ணுக்கு காட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற எண்ணம். இனிமே உனக்கு புடவை கட்டின பண்டாட்டி தான் வேணும்னா நான் சொல்றபடி செய்யணும். தினம் நீ அவளுக்கு புடவை கட்டி விடு. அவ கழட்டி எறிய மாட்டா. இப்பவே கட்டி விடு. எனக்கு பாவடசாமின்னு பேர் வச்சதுக்கு பதிலா சேலசாமினே பேர் வச்சிருக்கலாம். திரும்படி என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. என் உயிரில் வர உங்களை மறக்க மாட்டேன். நன்றி.